சிப்பி காளான் கிரேவி தான். இதில் வந்து மசாலா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரைக்க போகிறோங்க. அதுவும் வீட்டில் இருக்கிறதே. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கால பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிப்பி காளான் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவீங்க இதை பார்த்தீங்கன்னா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிப்பி காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கசகசா, வெள்ளை எள்ளு, முந்திரி ஒரு 4 எடுத்திருக்கேன். கசகசா வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பாலில் வந்து காய்ச்சி வெதுவெதுப்பாக இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன். பால் இல்லைன்னா லைட்டாக சுட தண்ணியில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக இது நல்லா ஊறி வந்துடும். கசகசா இப்போ இருக்கிற கசகசா நல்லா வந்து அரைய மாட்டேங்குதுங்க. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், நல்லா வந்து கிடைக்கும். இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பெரிய சைஸில் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீமியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் சேர்க்குறது இந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸில் வெங்காயங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது வரும் பாருங்கள் அந்த வெங்காயம். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன். நம்ம வந்து தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதே கிடையாது. நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் வந்து பட்டன் காளான் அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்களா? சிப்பி காளான் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குழந்தைங்களாம் கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பட்டன் காளான்னா வந்து அது அதிகமாக குக் ஆகிட்டாலுமே வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் சிப்பி காளான் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து அதிகமாக வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் வந்து ரப்பர் மாதிரி ஆகாது, ஃபுல்லாகவே சாஃப்டாகவே தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்த மசாலா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்காலும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வேறு எதுவும் தக்காளி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சிப்பி காளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். அது மொத்தமாக இருக்கும்போது பாருங்களேன், அவ்வளோ அழகாக லேயராக அந்த சிப்பி காளான் சூப்பராக இருக்கும். இதை தனித்தனியாக பிரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஒரு காளானை 2ஆக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும். அதுவே நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து உங்களோட விருப்பம்தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. உள்ளே எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வந்திருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே வந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து காளான்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வருங்க. நம்ம வந்து அலசிட்டு அப்படியே தான் கட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணி கூட வரும். அதனால் பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு டைம் வந்து காளான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும், இல்லைனா வந்து காளான் நல்லா உடஞ்சி குழஞ்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், போட்டதை விட இப்போ கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சிருக்குங்களா, அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அது இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து உடஞ்சிரும். ஸோ அடி பிடிக்காது. தண்ணி வந்து வருது இல்லைங்களா, அடி பிடிக்காது. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா எல்லாமே எல்லா பக்கம் பிரிஞ்சு அப்படியே ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்லேயும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மிக்ஸி அரைச்ச அந்த ஜார்லேயே வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக அலசி சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு காளானுக்குள்ளே அந்த வந்து மசாலா போகணும், அவ்வளோதான் இதில் வந்து பண்ண வேண்டியது. ஸோ அதனால் நிறைய நேரம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு கிரேவி பக்கம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சிப்பி காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட இந்த சிப்பி காளான் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய கிரேவி ரெசிபிஸு, தொக்கு, சட்னி எல்லாம் போட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்